கதாநாயகியாக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய மாமி அவருடைய விழாவுக்கு வருகை தரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே செவிலியர் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணியல் ஒரு மகத்தான சேவை. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் செய்ய முடியாத ஒரு சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக மருத்துவ சேவை மட்டும்தான் இந்த உலகத்திலே. அது குறிப்பாக செவிலியர்களுடைய பணி என்பது நெஞ்சம் நிறைந்த ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய பணி. வருகிற நோயாளிகளுக்கு அர்ப்பணிப்பு என்பது இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்துக்கு ஏற்ப காலி பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனா அதையும் தாண்டி அர்ப்பணிப்போட சேவை செய்யக்கூடிய பணியை என்னுடைய மாமி அவர்கள் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகாலமாக செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்தோடனே உங்க எல்லாரையும் பார்த்தோன்னே நீங்க பேசுன சவுண்டு, உங்களுடைய அந்த வாய்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கும் போது என்னுடைய மனைவி கூட திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில செவிலியராக பணியாற்றுறாங்க. நான் சொல்லுவேன் வீட்டில் அப்படி ஆரம்பிக்கும் போது முன்னாடி உட்காந்துருக்காங்க, அம்மா அவங்க யாரும் தெரியாது எனக்கு, அப்படி லவுடா ஒரு ஸ்பீடு அவங்க அடிச்சாங்க பாருங்க, போறீங்களா இல்லையா அப்படின்னு. அதே டோனை தான் எங்க வீட்லயும் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், எப்பா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட் இல்லப்பா, நான் உன்னோட சேர்ந்து வாழ்றவன், அதே டோன்லயே பேசாத, கொஞ்சம் பொறுமையா, ரொம்ப பேசுனீங்கன்னா வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு அப்படிம்பேன். அங்க மட்டும்தான் அப்படி பேசுறான்னு பாத்தீங்கன்னா எங்க மாமாவை மாமி அப்படிதான் பேசுவாங்க. அவரும் சரிமாண்டுவாரு. நான் பல நாள் அவரை பார்த்துதான் எங்க குடும்பத்துல இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கு. 2 பேருக்கும் எப்பெல்லாம் ஏறுதோ அப்ப நான் இறங்கிடுவேன். அப்ப அப்படியான ஒரு அற்புதமான குடும்பம். மாமியை பொறுத்தளவுல உண்மையாகவே அன்னை தெரசாவை நான் காணொலியிலையும் பேப்பர்லையும் தான் பார்த்திருக்கேன். உண்மையான அன்னை தெரசாவாக எங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, நான் கண்ட அன்னை தெரசாவாக எங்க மாமியை தான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய இன்ப துன்பங்களை எதை பத்தி சிந்திக்காம அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் அப்படிதான். அவங்களுக்கு கீழே 3 தங்கச்சி. அந்த 3 தங்கச்சிக்காகவே அவங்க வாழ்ந்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அடுத்த வாழ்க்கை என்பது குழந்தைகளுக்காக 2 குழந்தைய இன்னைக்கு பிடிஎஸ் படிக்க வச்சிருக்காங்க. 2 பேரையும் சக்சஸ்ஃபுல்லா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, எங்களையும், நான் அவங்களுடைய அண்ணன் பையன், என்னை போன்ற எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நல்லா படிங்க, வேலைக்கு வரணும், இப்படி இருங்க அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஆனா ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய, குறிப்பாக சிபிஎஸ்இல் பணியாற்றக்கூடிய, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை எந்த அறிவிப்பும் அரசாங்கத்தால் வரப்பெறவில்லை. மாமியை பார்க்கறப்பெல்லாம் அவங்க பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி, நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு போன் வச்சு கொடுத்தீங்களா, அது என்னை அறியாம வர எமோஷன். அது என்ன காரணம்னா அவங்க நான் பார்க்கறப்பெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போறேன்டா தம்பி, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 ரூபாய் நெருக்கமா சம்பளம் வாங்குறேன், ஆனா வெளியே போகும்போது எனக்கு ஒண்ணுமே இருக்காது போல இருக்கடா, என்னடா பண்றதுன்னு கேட்டாங்க. நீங்க டாப்ஸ் ஒரு திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற சார். அப்ப டாப்ஸ் அமல்படுத்தும் போது அவங்க கேட்டாங்க, நான் டாப்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டுமா இல்ல சிபிஎஸ்லயே எங்க பிள்ளைங்களாம் இருக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பணியிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடிய பல அரசு ஊழியர்கள் 1 டைம் செட்டில்மெண்டா வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அது ஒரு 20 லட்சம் வரைக்கும் 25 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவாரூர்ல நீதிமன்றத்தில் பணியாற்றிய சூப்பரண்டாக பணியாற்றி அவர் வெளியே போகும்போது ஒரு 12 லட்சம் ரூபாய் என்பது ஒரு 12 லட்சம் ரூபாயை 1 டைம் செட்டில்மெண்டா வாங்கிட்டு வெளியே போயிட்டார். ஆனா வெளியில போன நபர் இன்னைக்கு எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா சூப்பரண்டாக 70,000 சம்பளத்துக்கு வெளியே போனாரு. ஒரு ஜவுளி கடையில துணி வெட்டுற வேலைக்கு 8,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தார். அவர் நான் ஒரு தடவை பார்த்தேன். அவர் சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா,
தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது சங்கத்துல இருந்து வாங்கி கொடுங்க. நான் வேலை பார்த்து 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே போகும்போது அந்த ஜவுளி கடை ஓனர்கிட்ட டெய்லி 20 ரூபாய் பேட்டா காசை நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். 70000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஆபீஸ்ல சூப்பர்டென்டா வேலை பார்த்த எனக்கு 20 ரூபாய் பேட்டா காசை வாங்கும்போது மாடியில இருந்து கீழே விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கு. கண்ணீர் கிடக்குறேன். அப்பதான் நான் உணர்ந்தேன், நம்ம எவ்வளவு ரூபாய் செட்டில்மெண்ட் நீ கொடுத்து அனுப்பினாலும் ஒவ்வொரு மாசம் நம்ம சம்பளமாக நமக்கு ஓய்வூதியமாக நம்ம பெறலன்னா இந்த மனநிலைக்கு தான் வருவோம். நீங்க இதை விட்டுறாதீங்க மாமி, அதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதோட மட்டும் இல்ல, அறிவிச்சதாகவே இருந்தது. குறிப்பாக இப்ப எல்லாருக்கும் ஒரு அரசாணை வந்தது, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த அரசாணைக்கு சொந்தக்காரங்க அவங்க தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாங்க, என்னடா அறிவிச்சாங்க, ஒண்ணுமே இல்லை. நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன். எங்களுக்கு அரசுடைய சங்கத்தினுடைய மாநில செயற்குழு என்பது சென்னையில் நடக்கும். அப்ப நடக்கும்போது மாமியினுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கடுமையா பேசுங்க. எனக்கு முன்னாடியாக 22 மாவட்டங்கள் பேசினாங்க. யாருமே இந்த டாபிக் தொடவே இல்லை. ரிட்டையர்ட் ஆகி வெளியே போனவங்களுக்கான எந்த செட்டில்மெண்ட்டும் இந்த அரசாங்கம் கொடுக்கல. அதை பத்தி யாருமே தொடல. அவங்க என்கிட்ட கொடுத்த அழுத்தம், டெய்லி போன் அடிப்பாங்க, டெய்லி மெசேஜ் போடுவாங்க, என்னடா இப்படியே போயிடுமா. அப்ப நாங்க ரொம்ப அழுத்தமா அதுல பேசுறோம். இந்த ஓய்வு பெறக்கூடிய நபர்களை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசு சங்கத்துக்கு தான் இருக்குது. உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திக்கணும். அவர் டாப்ஸ் அறிவிப்பாரோ பழைய பென்ஷன் அறிவிப்பாரோ அதை அறிவிக்கட்டும். ஆனா அவங்களுக்கு இடைக்காலமாக ஏதாவது ஒரு நிவாரணத்தை அறிவிங்க. 5 மாசமா ஜனவரில இருந்து ரிட்டையர்ட் அவங்களுக்கு எந்த பணமும் இல்லாம வெளியே நிக்கிறாங்க. ஒரு சூப்பரண்ட பாக்குற தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. உடனடியாக முதலமைச்சர் சந்திக்கன்னு சொல்றோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இந்த ஆட்சி என்பது அமைந்ததுக்கு பிறகாக பார்த்திருப்பீங்க நியூஸ்ல எல்லாம், ஒரு கட்சி துண்டை போட்டுட்டு நேரடியா ஆய்வுக்குன்னு வர்றாங்க. ஆய்வுக்கு வந்து நம்மள எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? பல மருத்துவமனைகளை பார்த்தோம். ஆனா 100 பேருக்கு 20 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணும். ஆனா இங்க 100 ஆகுது, 150 ஆகுது, 200 ஆகுது. அவ்வளவு பேருக்கும் மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நம்மள வந்து ஆய்வு பண்ற பேர்ல டார்ச்சர் பண்ணாங்க. அப்ப அதையும் நான் வலியுறுத்தி பேசுறேன். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, நீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வரதுல தப்பு இல்லை, ஆய்வுக்கு அமைச்சர் வரதுல தப்பு இல்லை, முதலமைச்சர் வரது தப்பு இல்லை. ஆனா கட்சி துண்டை போட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களை கைது பண்றதுக்கான நடவடிக்கை சங்கம் மேற்கொள்ளணும், முதலமைச்சர் மேற்கொள்ளாது, முறையிடுங்கன்னு சொல்லணும். உடனடியாக அடுத்த நாள் முறையிட்டார். முறையீட்டினுடைய விளைவு தான் இன்னைக்கு இடைக்கால நிவாரணமாக ஒரு ஓய்வு பெற்றா அவங்க அடிப்படை சம்பளத்திலிருந்து 30% அல்லது 10,000, அதற்கு 60% டிஏ. இது பெரிய தொகை இல்லை. ஆனா அதை வெளியில வாங்காம நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க இடத்துல இருந்து பார்த்தோம். இடைக்காலம் தான், ஆனா முழுமையாக அரசு சங்கம் பெற்றுக் கொடுக்கும். மாமிக்கும் இந்த நேரத்தில் ஒரு உத்தரவாதத்தை தர்றோம், உங்களுக்கான முழுமையான பென்ஷனை எங்களுடைய சங்கம் சார்பாக நாங்கள் நிச்சயமாக பெற்றுத் தருவோம் உறுதியை நடத்துறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் தோழர்களே, எம்ஆர்பி செவிலியருக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் முழுமையாக கிட்டத்தட்ட 10 நாளாக நாங்கள் சாப்பாடு இல்லாம அந்த இடத்துல எடுத்தோம். ஒரு செவிலியர் பணி என்பது மிக ஒரு சேவையான பணி. இந்த பணிக்கு வேலைக்கு எடுத்து அவங்கள 10 வருஷமா கொத்தடிமையாக வைக்கக்கூடிய நிலைமை என்பது ஆட்சியில் இருந்துச்சு. இதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு சங்கம் தொடர்ச்சியாக எடுக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். குறிப்பாக மருத்துவத்துறையில ஒரு 100 பேர் பணியாற்றுறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேல எல்லாம் அவுட் சோர்ஸ், 40% தான் நீங்க அரசு மருத்துவமனையில நிரந்தர பணி என்பது இருக்கு. இன்னைக்கு ஒரு டாக்டர் படிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி தான் உள்ள வர முடியும். ஏற்கனவே நீட் எழுதி வரணும், ஆனா உள்ள வரணும்னா எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வரணும். இப்படியான பல்வேறு நெருக்கடிகள் என்பது நமக்கு இருக்குது. இந்த எங்களுடைய மாமி இந்த நேரத்தில் பணி ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு சங்கம் எடுக்கக்கூடிய போராட்டத்தில் நீங்க எல்லாம் பங்கேற்கணும். பங்கேற்க முடியலன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யுங்க. இந்த உதவி என்பது எதிர்காலத்தில் படித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு பணியை உத்தரவாதப்படுத்தும். ஏற்கனவே நர்சிங் படிச்சுட்டு வெளியே இருக்கவங்களுக்கான அந்த பணியை உத்தரவாதப்படுத்தும், மருத்துவருக்கான பணியை உத்தரவாதப்படுத்தும். அப்ப நீங்க எல்லாம் தயவு செய்து சங்கத்திலிருந்து வந்தாங்கன்னா அதை கண்டுக்காம இருக்காதீங்க. இந்த சங்கம் தான் இன்னைக்கு பாதுகாக்குது. எங்க மாமிக்கும் இன்னைக்கு அதுதான் பாதுகாக்குது. அவங்களுடைய பணி ஓய்வு காலம் சிறப்பாக அமைந்திட, அவங்களுடைய மனது விசாலமான மனது, ஒரு பரந்துபட்ட மனது, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மனசு, அதே போல மனதிற்கு ஏற்றவாறு அவங்களுக்கான அத்தனை செல்வங்களும் சேர வேண்டும்.
எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக ஓய்வூதிய பலன்கள் அத்தனையும், நீங்க ஏற்கனவே கிராஜுவிட்டி கிடையாது, இப்ப கிராஜுவிட்டி வாங்கியிருக்கோம், இஎல் சரண்டர் வந்துடும், அதே போல கம்யூட்டேஷன் நீங்க வாங்கியிருக்கோம். இந்த ஓய்வூதிய பலன்கள் அத்தனையும் எங்களுடைய மாமிக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் பெற்றுத் தருவோம், ஓய்வூதிய பலனை அத்தனையும் பெற்றுத் தருவோம் என்று கூறி இந்த விழாவிலே பங்கேற்று எனக்கு கூடுதல் நேரத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து